அஸ்ஸலாமு மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ விரால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். 2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு 3 தக்காளி, ஒரு 10-12 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து கொஞ்சம் குறப்பாக ஆட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம விராலில் ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சு ஆயில் விட்டாச்சு. ஆயில் சூடாயிருச்சு. ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே ஆயிலில் நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல விரால் எடுத்து பொரிச்சிடலாம். ஒரு 75% குக் ஆகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கிறணும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கிறணும். பொரித்து எடுத்துக்கிட்டு அதே ஆயில்லையே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, புதினா போட்டு ஒரு முறை கிளறி விடுவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு தக்காளியை மசிய விடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம ஆட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு விழுது, அதையும் அதில் போட்டுடலாம். போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். அதே போல் பூண்டும் பச்சை ஸ்மெல் போகணும். ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்குருவோம். வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாவை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி ஒரு முறை அப்படி ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். ஏன்னா பச்சை மிளகாய் அதிகமாக வேக விடக்கூடாது. லைட்டாக இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சா மிளகாய்த்தூள் போட்டுக்கிறங்க. இல்லை நம்மளுக்கு பச்சை மிளகாய் காரமே போதும்னு நினச்சா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு முறை கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க விரால் எடுத்து அதில் போட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குருவோம். இப்போ மசாலா விரால் எல்லாமே நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும். ஆயிலே நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை லைட்டாக கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தூவி விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு முறை கிளறி விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ப்ரான்ஸ் ஃப்ரை மசாலா கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.